friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான முக்கனி அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு கனிகளிலே சிறந்த கனியான 3 கனி எடுத்து வச்சிருக்கேன். மா, பலா, வாழை. ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்துல 1 எடுத்துர்க்கேன். இது வந்து பெரிய பலாப்பழ சொலையா இருக்குறதுனால நான் வந்து 6 எடுத்துர்க்கேன். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்துல 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழத்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். அதே மாதிரி பலாப்பழத்தையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கடைசியாக வாழைப்பழம் அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல இனிப்பான பழங்களாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன். அதோடய வாசனை அப்புறமா வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 3 ஸ்பெஷல் கனிகளும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இதை கொஞ்சம் அல்வா பதம் கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வேணும். அதையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இது ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மொத்தத்தில் 6 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறானதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போது இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பழங்கள், அதை வந்து நம்ம அப்படியே மாற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் போல் இருக்கும். ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து 3 பழங்கள் இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் 1 இல்லை 2 வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம், நல்லா வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து 3/4 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இனிப்பாக தான் இருக்குது, அதனால் 3/4 கப் போதும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை தண்ணியில் கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருந்தோம்ல சோள மாவு தண்ணி, அதை வந்து நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து கீழே தங்கிட்டுருக்கும், அதனால் நம்ம கலந்துட்டு சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த டேபிள் ஸ்பூன், மறுபடியும் நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த டேபிள் ஸ்பூன், மறுபடியும் நெய்யெல்லாம் உள்ளே போனதுக்கப்புறமா கடைசி டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கூட இதை வந்து நம்ம வேக வைக்கணும். எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ நம்ம பார்க்குறப்போ பேனில் எதுவுமே ஒட்டாமல் நம்ம சேர்த்த நெய் வந்து லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட அல்வா வந்து சூப்பராக தயாராகிடும். பக்கத்துலேயே வந்து ஒரு நெய் தடவுன பாத்திரம் ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அல்வா, அதை வந்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போடலாம், கரெக்டாக இருக்கும். வச்சிடலாம். இப்போது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு, நல்லா ஆறி செட் ஆகியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட போகிறேன், அப்போ வந்து கரெக்டாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டடா, நம்மளோட முக்கனி அல்வா ரொம்ப சூப்பராக ஈஸியாக தயாராகிடுச்சு. இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.